குட் மார்னிங் எவ்ரிவன். ஓகே, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்காங்க. நாங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டுடே கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது வந்து ஃபேஸ் ஆயில் அண்ட் ஃபேஸ் சீரம் பத்தி. ஓகே, ஃபேஸ் ஆயில்ஸ் அண்ட் ஃபேஸ் சீரம்ஸ். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன்னா, கிளென்சர்ஸ், டோனர்ஸ் வீட்லயே எப்படி செய்யறதுங்கிற கிளாஸஸ் நாங்க பார்த்தோமா? අපි ක්ලාස් එකේ බැලුවද ක්ලෙන්ජර්ස් ටෝනර්ස් ඔක්කොම කොහොමද ගෙදරින්ම හදාගන්න විදිය ඒක මම ඔයගොල්ලන්ට කියලා දුන්නද? Oh, teacher. ඕකේ ඕකේ
ஓகே, சோ இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆயில் பத்தி பார்ப்போம். ஓகே, ஃபேஸ் ஆயில். இது பாடி ஆயில் பத்தி நாங்க அப்புறமா பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்றது ஃபேஸ் ආයිල්. අපි අද පළවෙනිම බලන්න යන්නේ ෆේස් ආයිල්ස් ගැන. ඕකේ. සෝ ෆේස් ආයිල් කියන්නේ දැන් ගොඩාක් කටි හිතන්න පුළුවන් ආයිල් එකක් කොහොමද ෆර්ස්ට් ஃபேஸ் එකට அப்ளை කරන්නේ කියලා. அப்ப நிறைய பேர் நினைப்பீங்க ஃபேஸ் ஆயில் எப்படி ஒரு ஆயில் எப்படிதான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது, போட்டா எப்படி வெளியில போறது, எப்படி இது பண்றது, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆயிலி ஆகிறாதா ஃபேஸ், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சோ நாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, மோஸ்ட்லி ஸ்கின், நம்மளோட ஸ்கின் எப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபேஷியல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டான, அதாவது ஃபேஸ்ல இருக்க அந்த பார்ட் ரொம்ப சாஃப்டான ஒரு ஏரியா. ஓகே, அதுக்கு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா இப்ப பிம்பிள்ஸ் வரும், பிளாக் ஹெட்ஸ் வரும், ஒயிட் ஹெட்ஸ் வரும். இது வந்து ரொம்ப நார்மல். ஓகே, இப்ப எனக்கு வர்றது ரொம்ப நார்மல். ஏன்னா நான் மேக்கப் போட்டுட்டே இருக்கேன், நான் ஷூட் செய்யறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எப்படியுமே வரும். ஓகே, பிம்பிள்ஸ், மார்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸோ அதை நீங்க வந்து பெருசா இது பண்ணிக்க கூடாது. ஓகே, என்னன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம தண்ணி நிறைய யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, தூசி வந்தாதான் ஸ்கின்ல பிரச்சனை, தூசி சேர்ந்தாதான் ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மையாவே ஒரு வேர்ஸ்ட் டிசிஷன். ஏன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேஸ் வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு ஹாஃப் அன் அவருக்கு போயிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் ஃபேஸ்ல? யாருக்காவது தெரியுமா? දැන් අපේ ස්කින් කියලා කියන්නේ අපේ ස්කින් හරිම soft. අපේ face area එක ගොඩාක් soft. දැන් අපි හිතනවානේ දැන් අපි face එක wash face එකේ dust එහෙම එකතු වුණොත්නේ ප්‍රශ්නයක් වෙන්නේ. අපි පෑ භාගයට නිකන් face එක wash කරමු. එහෙම හිතලා අපි wash කරනවා. පැයකට අපි ස්කින් එක ක්ලෙන්සර් මොකුත් දාන්න නැතුව නිකන් wash කරනවා වතුරෙන්. එතකොට මොකක්ද වෙන්නේ? කාට හරි කියන්න පුළුවන්ද? அப்படி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்கா?
ஓகே. ஸோ ஆயில். ஸோ நான் இவ்வளோ நேரம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் கேர்ள்ஸ். ஐ எம் வெரி சாரி. ஸோ ஓகே. ஸோ நம்ம ஸ்கின்ல ஆயில் கிளாண்ட், ஆயில் சீபம், இப்படி ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இதுக்கு ஸ்கின் வந்து ஹைட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்கின் வந்து நாங்க ரொம்ப ஸ்கின்ன நாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி இருந்தோம்னா என்ன நடக்கும், அந்த ஆயில்ஸ் எல்லாம் கரைய ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆயில் ஸ்கின்ல இருந்து வெளியில இதாகிடும். ஸோ என்ன நடக்கும்னா உங்களோட ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகும். நீங்க வாட்டர் யூஸ் பண்ணா ஹைட்ரேஷனுக்கு ஓகே, பட் அந்த ஆயிலும் உங்களோட ஸ்கின்ல இருந்தாதான், உங்க ஸ்கின்ல இருக்க ஸ்கின் ஆயில்ஸ் இருந்தாதான் ஸ்கின் வந்து ஒழுங்கா இருக்கும். ஓகே, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராம, ஆக்னிஸ் வராம உங்களோட ஸ்கின் ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க ஆயில் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஆயில் கிளாஸ், ஆயில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஸ்கின் எப்பவுமே நாங்க பேலன்ஸ்ல வச்சிருக்கணும். ஆயிலும் இருக்கணும் நம்ம ஸ்கின்ல, ஹைட்ரேட்டடாவும் நம்ம ஸ்கின் இருக்கணும். அதுக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணாம நீங்க தண்ணி, டோனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம, கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணாம இப்படி விட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா ஹைட்ரேஷன், டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ அதனால நீங்க டீஹைட்ரேட் ஆகவும் விடக்கூடாது, ஆயில்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கவும் கூடாது. ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, ஸோ அப்படி ஸ்கின்னுக்கே ஓகே ஷிஃபானா, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்மட ஸ்கின்ல ஆயில் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகே, இது உங்களுக்கு இப்ப புரியாது, ஏன்னா நீங்க பிகினர்ஸ். நான் ஃபேஷியல் பத்தி சொல்லி கொடுக்கும் போது இதை பத்தி நான் பிரீஃபா உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ओके, ऑयल ग्लैंड्स मम फैमिली के एक्सप्लेन करला इबरे वेला सिंहलेंगे एक्सप्लेन कराना. सो ऑयल ग्लैंड्स, ऑयल सीबम्स केला දෙකක් තියෙනවා. ओके, सो ऑयल ग्लैंड्स, ऑयल सीबम එකේ තියෙන්නේ ஓகே. சோ ஆயில் சீபம், ஆயில் கிளான்ஸ் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துலயுமே நாங்க பேலன்சிங்கா வச்சிருக்கோம். அதாவது நம்ம ஸ்கின்ல நம்மளுக்கு ஆயில் இருக்கணும். இப்ப நீங்க சில வேளை ஆயிலி ஸ்கின் ஒருத்தவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க ஆயிலி ஸ்கின் மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா அவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் மோஸ்ட்லி வராது. ஏன்னா அவங்களோட அந்த ஆயில்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும் அவங்களோட ஸ்கின்ன. ஓகே,
ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு ஆயிலும் வேணும், ஆயிலி கண்டென்ட்டும் வேணும், அண்ட் நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாவும் இருக்கணும். இப்ப நம்ம ஃபேஸ வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ரெகுலரா ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருதுன்னு வாஷ் பண்ணி இருந்தா என்ன நடக்கும்? அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து இறந்துடும். இறந்தா என்ன நடக்கும்னா உங்களோட ஸ்கின்ல அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட் பண்ண எதுவுமே இல்ல. ஒரு லேயர் இருக்காது, ஆயில் லேயர். அப்போ உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னிஸ் இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ நீங்க ஸ்கின்ன எப்பவுமே ஹைட்ரேட்டடாவும் வச்சிருக்கணும். அதே சமயம் உங்க ஸ்கின்ல இருக்க ஆயில்ஸ் வந்து உங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அந்த ஆயில் கிளான்ஸை நீங்க வந்து கரெக்டா வச்சிருக்கணும். பேலன்சிங்கா இருக்கணும். உங்க ஸ்கின் எப்பவுமே பேலன்ஸா இருக்கணும். ஆயிலி ஸ்கின் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆயில் கிளான்ஸும் உங்களுக்கு தேவை. உங்க ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகாம இருக்க உங்களுக்கு ஹைட்ரேஷன், தண்ணியும் ஸ்கின்னுக்கு முக்கியம். இது கிளியரா ஷிஃபானா? हो मैम. ओके. सो ओके මං සිංහලෙන් එක්ස්ප්ලেইন කරන්නම්. දැන් අපේ ස්කින් එකේ මං දැන් ඔයගොල්ලන්ට මේ සබ්ජෙක්ට් එක සමහර වෙලාවට තේරෙන්නේ නැති වෙනවා. ඒ වුණාට මං ෆේෂියල් ක්ලාසස් කරනකොට ඔයගොල්ලන්ට මේ ගැන ගොඩාක් ලොකු අයිඩියා එකක් කොහොමත් එනවා. ඕකේ. සෝ අපේ ස්කින් එකේ අපිට තියෙනවා oil gland කියලා ප්‍රොඩක්ට් කියලා එක ලේයර් එකක් oil gland කියලා එකක් තියෙනවා. ඒක තමයි අපි ස්කින් එක ප්‍රොටෙක්ට් කරන්නේ. ඕකේ. සෝ මේ අපි වතුරෙන් හැම වෙලෙම අපි සමහර වෙලාවට අපි හිතමු ආනවනේ අපි ස්කින් එකේ ගොඩක් ඩස්ට් එකතු වෙන ඉඳලා තමයි අපිට ස්කින් ප්‍රශ්නයක් එන්නේ, ස්කින් ඇලර්ජිස් එන්නේ. ඒ ඉඳලා සෝ ඒ ඉඳලා අපි ඕකේ. සෝ ඒ ඉඳලා තමයි අපිට මේක ඕනේ වෙන්නේ කියලා එහෙමනේ අපි හිතන්නේ. සෝ එතකොට අපේ ස්කින් එක ඩීහයිඩ්‍රේට් වෙන්න එකත් හොඳ නෑ. අපේ ස්කින් එක ගොඩාක් හයිඩ්‍රේට් වෙලා තිබ්බොත්, ගොඩාක් වතුර අපි දාලා වොෂ් කරගෙන හිටියොත් ඒ ඔයිල්ස් ටික නැති වෙනවා. ඒකත් අපිට ප්‍රශ්නයක්. ඕකේ. සෝ අපි දැන් බලන්න ඕනි කොහොමද අපේ ස්කින් එක ප්‍රොටෙක්ට් කරන්නේ කියලා. කොහොමද අපේ ස්කින් එක ප්‍රොටෙක්ට් කරන්නේ? කොහොමද අපි ස්කින් එක මේන්ටේන් කරන්නේ කියලා. ඒ ඔයිල් එකත් කොහොමද අපි අපි යූස් එකක් ගන්නෙ, කොහොමද ස්කින් එක බැලන්සින් එකේ තියාගන්න ඕනේ. සෝ අපේ ස්කින් එක අනිවාර්යෙන් අපි බැලන්ස් එකේ තියාගන්න ඕනේ. ඒක ගොඩාක් ඉම්පෝර්ටන්ට්. ඕකේ. සෝ ඒකට අපි ස්කින් එක හයිඩ්‍රේට් එකේ තියාගන්න අපිට කොහොමද අපි ටෝනර්ස් ඒ වගේ යූස් කරන්නේ? ඒ වගේම අපිට ඕනේ ෆේස් ඔයිල්ස්, බොඩි ඔයිල්ස් මේ වගේ දේවල් යූස් කරලත් අපේ ස්කින් එකට අපි ග්ලෝ එකක් ගන්න පුළුවන්. අද අපි බොඩි ஃபேஸ் ஆயில்ஸ் அண்ட் பாடி ஆயில் ගැන තමයි අපි බලන්න යන්නේ. ஓகே. ஸோ நாங்க இன்னைக்கு எப்படி நம்ம ஸ்கின்னை அந்த க்ளோவா வச்சுக்கிறதுக்கு நாங்க ஒரு ஃபேஸ் ஆயில் எப்படி யூஸ் பண்றது, இல்லாட்டி பாடி ஆயில் எப்படி யூஸ் பண்றது, அதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே. ஓகே. கேர்ள்ஸ் எனக்கு ஒரு 2 minutes தாங்க.
ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது வந்து ஃபேஸ் ஆயில். ஓகே, ஃபேஸ் ஆயில். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ் ஆயில்ஸ்ல சில இன்கிரீடியன்ஸ் வந்து நார்மலி வரும். அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு நல்லது. ஓகே, இப்போ நான் எவ்ரிடே சொல்ற மாதிரி ஆயில்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஆயில்ஸ் வந்து நிறைய பர்பஸுக்கான ஆயில்ஸ் வந்து நார்மலி கடைகள்ல இருக்கு. ஓகே, சில வேளை நீங்க இப்ப லெவண்டோ ஆயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெர்ஃப்யூமுக்காக யூஸ் பண்ற ஆயில் வேறையா இருக்கு, அதுக்கான இன்கிரீடியன்ட் வேறையா இருக்கு. சில வேளை லெவண்டோ ஆயில், டெட்டால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு யூஸ் பண்றது வேறையா இருக்கு. கேட்டல்ஸுக்கு யூஸ் பண்ற பர்பஸுக்கு இருக்க ஆயில்ஸ் வேறையா இருக்கு. அதுக்கப்புறமா பார்க்க போனோம்னா வேற என்ன, ஃபுட் ஸ்மெல்லுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பர்பஸ்ல இருக்கு. இதுல நாங்க எதை எடுக்கணும்னா ஃபேஸ் நம்ம ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஸ்கின் கேர் பர்பஸுக்காக இருக்கிற ஆயில்ஸ் தான் நாங்க எடுக்கணும். ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்றது ஜொஜோபா, மருலா, ரோஷிப். நான் இது வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். இதுல வந்து உங்களுக்கு ஜொஜோபா இங்க கிடைக்கும். ஓகே, ஸ்ரீலங்கால ஜொஜோபா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபார்மசிஸ்ல கூட கிடைக்கும். ரோஷிப் ஆயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ரோஷிப் ஆயில் ரொம்ப நல்ல பிராண்ட் தான். கிளியரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே, கிளியரா ரொம்ப நல்ல பிராண்ட். ஜோஜோபா, ரோஷிப் ஆயில்ஸ் நல்லாவே ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ඕකේ අපි ෆේස් ඔයිල්ස් ගැන බලනකොට ෆේස් ඔයිල්ස් අපිට ගොඩාක් සබ්ජෙක්ට්ස් තියෙනවා. දැන් ෆේස් ඔයිල් කියලා නෙවෙයි, නිකන් ඔයගොල්ලෝ කඩේ ගිහිල්ලා නිකන් හිතමුකෝ ලැවෙන්ඩර් ඔයිල් ගන්නවා නම් ලැවෙන්ඩර් ඔයිල් ගොඩාක් පර්පස් වලට තියෙනවා. එක ලැවෙන්ඩර් ඔයිල්ස් අපි ක්ලීනින් ප්‍රොඩක්ට්ස් එකට දාන ලැවෙන්ඩර් ඔයිල් තියෙනවා. පස්සේ කැන්ඩල්ස් එකට දාන ලැවෙන්ඩර් ඔයිල් තියෙනවා. එහෙම නැතුව ක්ලීනප්ස් එකට දාන ක්ලීනප්ස් කියලා කියන්නේ ෆේෂියල් ක්ලීනප් නෙවෙයි, නිකන් අපි කෙමිකල් ප්‍රොඩක්ට්ස් එකට දාන්නේවා තියෙනවා, ෆුඩ් ස්මෙල් එකට දාන්නේවා තියෙනවා. ඒ වගේ
ගොඩාක් පර්පස් තියෙනවා අපි ස්කින් ඔයිල් එකක් ගත්තම. okay perfumed oils ගන්නකොට lavender oil ඒ වගේ oils ගන්නකොට so අපි අනිවාර්යෙන් බලන්න ඕනේ ඒ oil එක skin care එකට use කරන්න පුළුවන්ද කියලා බලලා තමයි ගන්න ඕනේ. okay so මේක මම හැමදාම හැම බැච් එකටම කියනවා ඒකට හේතුව දැන් අපි මට මේ කතාව මට හොඳට මතකයි කොවිඩ් දවස්වල අපි ගෙදරනේ හිටියේ කොවිඩ් දවස්වල අපි ගෙදර ඉන්නකොට මාත් එහෙමයි. ඒ දවස්වල මම මේ ක්ලාසස් කරන්නේ නැහැ. මං ඔෆිස් යන දවස්වල. සෝ මට ස්කින් ගැන මොකුත් දන්නේ නැහැ. ඒ දවස්වල මාත් ස්කින් කෙයර් එකට කරන්නේ නිකන් ඉන්ටර්නෙට් එකේ බලලා ඒක මුණට දානවා. කැරට් එකත් එක්ක කිරි මික්ස් කරලා දාන්න කිව්වොත් මම ඒක දානවා. කොකනට් ඔයිල් එක කිරි දාලා ෆේස් එක වොෂ් කරන්න ඒකත් මම කරනවා. ඒ දවස්වල අපිට එච්චර මොකුත් දන්නේ නැහැ. මට දන්නේ නැහැ. ඒකත් එක්ක ඒ දවස්වල ඔක්කොම මම හිතන්නේ ගෑනු ළමයි ඔක්කොම මේ වැඩේ කරගෙන හිටියා. ඇයි අපිට ගෙදර වෙන වැඩක් නැහැ. ඒ හින්දා අපි ගොඩාක් කරගෙන හිටියා. මං එක කතාවක් මගේ ලෙක්චර් මට කියපු කතාවක් තමයි. දැන් අපි ගොඩාක් කට්ටියට කොස්මෙටොලොජි පැත්ත මොකුත් දන්නේ නැහැ normal people කට්ටියට. ඔක්කොම බියුටිෂියන් එකට තෙරපිස්ලාට ඉගෙන ගත්ත මිනිස්සු නෙවෙයි ඉන්නේ නේ. දැන් මාත් ඒ දවස්වල එහෙමයි. සෝ එතකොට මොකද මෙතන වෙලා තියෙන්නේ අම්මා කෙනෙකු දුවත් එකතු වෙලා ඉන්ටර්නෙට් එකෙන් බලලා කැරට් ඔයිල් හදලා තියෙනවා. ඕකේ කැරට් ඔයිල් මට කතාව හොඳට මතකයි මෑම්. ඔයාට මතකයිනේ මං හැම කතාව මතකයි. ඔයා කියන්න මට මතකයි. වෙච්ච දේ. ඕ කැරට් ඔයිල් එක හදලා තියෙනවා. කැරට් ඔයිල් එකට ඒගොල්ලෝ ගත්ත ඔයිල්ස් ටික ඔක්කොම කැන්ඩල්ස් වලට දාන්න ඔයිල්ස්. okay candles වලට use කරන perfume purpose එකට candles එකට use කරන oils so ඒ wax ඒ oil එක්කම එකතු කරලා carrot oil හදලා මේගොල්ලෝ පාවිච්චි කරලා තියෙනවා සතියක් විතර oil එක පාවිච්චි කරලා සතියකට පස්සේ තමයි ඒගොල්ලෝගේ skin color එක මාරු වෙන්න පටන් අරගෙන තියෙන්නේ ඒ කියන්නේ අර නීග්‍රෝ කට්ටිය වගේ කළු පාට වෙලා ඒ පැත්තට මාරු වෙලා. ඒ කියන්නේ ලිප්ස්ටික විතරයි ලිප්ස්ටික සුදු වෙලා ස්කින් ෆුල් ඔක්කොම කළු වෙලා. ඒකට හේතුව දන්නේ නැතුව ඒ සබ්ජෙක්ට් ගැන දන්නේ නැතුව ඔයිල්ස් ටික මික්ස් කරලා ඔයිල් එකක් හදලා ඒක ස්කින් එකට ඇප්ලයි කරපු ඉඳලා. ඒ හින්දා ඒක තමයි මම හැමදාම කියන්නේ ප්‍රොඩක්ට් එකක් යූස් කරනකොට ඒ ගැන හොයන්නට හොයලා බලන්න ඕනේ. එක ඉන්ටර්නෙට් එකේ තියෙනවා YouTube එකේ කියනවා ඇක්ට්‍රස් කිව්වා ඇක්ට්‍රස් ඉන්ටර්විව් එකෙන් කිව්වා කියලා මොන හරි ප්‍රොඩක්ට් එකක් මූණට පාවිච්චි කරන්න යන්න එපා. සමහර වෙලාවට ඒ ඇක්ට්‍රස් එකට ඒක ගැලපෙන්න පුළුවන්. ඒ වුණාට අපිට ඒ අපේ ස්කින් එකට ඒක ගැලපෙන්නේ නැති වෙනවා. ஓகே சோ இந்த ஓகே நான் அது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த කරුණා කරලා ස්කින් එකට ප්‍රොඩක්ට් එකක් දානකොට හොඳට හොයලා බලන්න. දැන් මගේ පරණ ස්ටුඩන්ට්ස් ඉන්නවා සමහර වෙලාවට ඒගොල්ලෝ මැසේජ් කරනවා මිස් මං ක්‍රීම් එකක් යූස් කරනවා ක්‍රීම් එකට පිම්පල්ස් ඇවිල්ලා තියෙනවා කියලා. ඒ ක්‍රීම් එක බලනකොට ඒ ක්‍රීම් ගැන මං අහලවත් නැහැ. නිකන් අර 200 rupees එකට කොම ගන්න ක්‍රීම්ස්. එහෙම ගන්න එපා. ஓகே மூணு விநாச කරගන්න එපා. ஓகே நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா நீங்க ஆயில்ஸ் இந்த மாதிரி ஆயில்ஸ் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா ஆயில்ஸ்ங்கிறது கொஞ்சம் போட்டா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது வேற கதை. ஆனா ஆயிலுங்கிறத கவனமா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் அதான் சுலைஹாவும் சொன்னாங்க. அவங்களுக்கும் இந்த இன்சிடென்ட் நல்லா தெரியும். ஏன்னா நான் எல்லா பேட்ச்லயும் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா கோவிட் டைம்ல நம்மளுக்கு பெருசா ஒன்னும் தெரியாது. எனக்கே ஒன்னும் தெரியாது. நான் இந்த சப்ஜெக்ட் குள்ள வரல. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் ஆபீஸ்ல. சோ நம்ம கோவிட் டைம் என்ன செஞ்சோம், நீங்க மேபி நீங்களும் எல்லாரும் செஞ்சிருப்பீங்க. கோவிட் டைம் நாங்க இன்டர்நெட்ல பார்த்து போர் அடிக்கும். வீட்டுல ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். புது புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். ஸ்கின்னுக்கும் அப்படித்தான் ஒரு மாஸ்க் ஒரு ஃபேஷியல் அதை பார்த்து செய்வோம் ஃபேஸுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா இது எங்கிட்ட லெக்சரர் சொன்ன கதை ஒண்ணு.
எல்லாரும் ஒரு ஃபேஷியல், இப்ப நானும் அப்படித்தான். நான் முல்தானி மிட்டி ஃபேஸ்க்கு போட்டா நல்லா முல்தானி மிட்டியோட பாலை மிக்ஸ் பண்ணணும், கோகோனட் ஆயிலோட தேயிலை மிக்ஸ் பண்ணி போடு, இது எல்லாமே நானும் செஞ்சேன். ஓகே. சோ என்னன்னா இந்த கதை என்னன்னா கோவிட் டைம்ல ஒரு அம்மாவும் மகளும் சேர்ந்து, ஓகே, கண்டி சைட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாடி கேரட் ஆயில் இன்டர்நெட்ல பார்த்து செஞ்சிருக்காங்க. இன்கிரீடியன்ஸ் கடையில வாங்கி கேரட் ஆயில இன்டர்நெட்ல பார்த்து செஞ்சிருக்காங்க. இவங்க இதுக்கு யூஸ் பண்ணிருக்க ஆயில்ஸ் இவங்க பார்த்து இல்ல, இவங்களுக்கு அதை பத்தி பெரிய நாலேஜ் ஒண்ணு இல்ல. இவங்க வந்து சும்மா கடையில போயாச்சு, ரோஷிப் ஆயில் ஒண்ணு தாங்க, லெவண்டர் ஆயில் தாங்க, கேரட் தாங்க, எல்லாத்தையும் வாங்கி போட்டு கேரட் அவிச்சு அதுல கோகோனட் ஆயில் ஊத்தி ஏதோ எல்லாம் பண்ணி ஆயில் செஞ்சுட்டாங்க. ஓகே. ஆயில் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா அவங்க அதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 1 வீக் தொடர்ந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஸ்கின்னுக்கு பெருசா ஒரு டிஃபரெண்ட் தெரிஞ்சில்ல. போக போக என்ன ஆகிருக்குன்னா நைஜீரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கின் எப்படி இருக்கும்? கருப்பா இருப்பாங்க, வாய் மட்டும் வெள்ளையா இருக்கும், ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கும் வாய். இவங்க அப்படியே மாறிட்டாங்க. ஏன்னா இவங்க போட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம ஒரு ஒரு ஆயில் செஞ்சு இவங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணணும். சைடு எஃபெக்ட் முகம் ஃபுல்லா கருப்பாயிருச்சு. ஓகே. அதுக்கு இப்ப என்ன பண்ணாலும் டாக்டர் கிட்ட போனாலும் சரி வராது. அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு லேடி, அவங்க வந்து இங்க இருக்க பெரிய நெயில் சலூன் ஒன்று இருக்கு இங்க கொலம்போல. அந்த சலூன்ல டிரெக்டர், நான் நினைக்கிறேன் அவங்க மேனேஜிங் டிரெக்டர் அங்க. ஓகே. அவ்வளவு அழகா இருந்தாங்க. என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஏஜ். ஓகே. இது வந்து சைடு எஃபெக்ட்ஸ், நம்ம ஆயில் சைடு எஃபெக்ட்ஸ் நான் சொல்லல. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு கிளினிக், இது ஒன்கால் ஃபேஸ்ல எல்லாம் இருக்கு ஒரு பெரிய கிளினிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட பேர் சொன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்க இருக்க பெரிய ஆட்கள் யாரும் இந்த கிளாஸ்க்கு வர போறது இல்ல. எனக்கு அதோட பேர் மறந்துருச்சு. ஓகே. ஒரு ப்ளூ கலர் லோகோ இருக்கு, ஒரு ஃபேஸ் ஸ்கின் கேர் கிளினிக். ஓகே. செம்ம ஃபேமஸ், கிறிஸ்டல் கிளினிக்கா சம்திங். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வந்து ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் ஒண்ணு செய்ய போயிருக்காங்க அங்க. ஓகே. ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்கு, உங்களோட ஸ்கின் கருப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க செஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ஓகே. 1 இயருக்கு முதல் செஞ்சிருக்காங்க, நல்ல. செகண்ட் இயர் போயிட்டு செஞ்ச உடனே இவங்களோட ஸ்கின் ஃபுல்லா நாள் ஓகே, 2வது நாள் 3வது ஃபுல்லா கருப்பாயிடுச்சு ஸ்கின். ஓகே. ஃபுல்லா கருப்பாயிடுச்சுன்னா முகம் மட்டும் கருப்பு, உடம்பெல்லாம் வெள்ளை. அது அவங்கள பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு இருக்கும் நமக்கு. பாவம் உண்மை அவங்க. அதோட அவங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை மீட் பண்றாங்க. அதோட அவங்க ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப எனக்கும் கூட நான் ரொம்ப பிம்பிள் வந்து நான் ரொம்ப ஃபேஸ் அலர்ஜிக் ஆகி இருந்தா என்ன நடக்கும்? என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் என்ன பார்த்துட்டு யோசிப்பாங்க, என்னடா இது இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்க கிட்ட போயிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? அப்படித்தானே நார்மலா. இப்ப நீங்க கூட சலூன்ஸுக்கு போனா யோசிப்பீங்க, இவங்க இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ல இவ்வளவு நல்லதுங்கிறாங்க, இப்ப இவங்க செஞ்சிருக்க வேண்டியதானே, அப்படித்தானே யோசிப்போம். சோ நம்ம என்ன பண்ணோம்னா சோ அப்ப மோஸ்ட்லி நம்ம அப்படித்தான் யோசிப்போம். இவங்களுக்கு இப்ப என்னன்னா இவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேரை மீட் பண்ற ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்க ஒருத்தங்க. சோ இவங்களுக்கு இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல கலர் கரெக்டர், ஆரஞ்சு கலர் கரெக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் மேக்கப்ல, நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர். அதத்தான் இவங்க ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்கின் கருப்பாயிருச்சு. அவங்க அதை யூஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு நாளைக்கு பெரிய ஒரு பிரைட்லி மேக்கப் பண்ணிக்கிட்டு தான் அவங்க வெளியில போறாங்க. அப்பவும் அவங்க ஸ்கின் டிஃப்ரெண்டா தான் தெரியும். ஸோ ஓகே. ஒரு நாள ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம பயம். அதுல இருந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதோ ஒரு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணும் போதோ கவனமா யூஸ் பண்ணணும். ஓகே. இல்லாட்டி உங்க ஸ்கின் அலர்ஜிக்காக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் மோஸ்ட்லி வர்றது வந்து ஒரு பிரைடல் ஆர்டிஸ்டா ஒரு பியூட்டிஷியனா ஆகிறத விட ஓன் பெனிஃபிட்ஸ்க்கு தான் நிறைய பேர் ஃபவுண்டேஷன் கிளாஸ் வருவீங்க. ஸோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தீர விசாரிச்சு யூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்ஸ்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ நல்லா சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபேஸ் ஆயிலும் அப்படித்தான். நீங்க யூஸ் பண்ற ஆயில் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்கங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப கிளியரா ரோஷிப் ஆயில்
அது ஒரு நல்ல ப்ராடக்ட். அது நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு chat பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன் கிளியரா. ஓகே, நல்ல ப்ராடக்ட். ஸோ நீங்க நார்மலி நாங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆயில் செலக்ட் பண்ணும் போது ஜொஜோபா, மரூலா, ரோஸ் ஷேப் நான் போட்டிருக்கேன். இந்த இன்கிரீடியன்ஸ் நல்லது. ஓகே, நீங்க இப்ப ஜொஜோபா எடுத்தீங்கன்னா ஜொஜோபா ஆயில்ஸ் நீங்க ஸ்ரீலங்கால நிறைய இடங்கள்ல கிடைக்கும், ஃபேஷியல் பர்பஸ்க்கானது. ஸோ நீங்க அதை எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணும் போது டிரெக்ட் சன்லைட்டுக்கு போகாத டைம்ஸ் தான் நீங்க ஆயில் யூஸ் பண்ணணும். ஓகே, வீட்டுக்குள்ள இருப்பீங்கன்னா வெளியில போகும்போது நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே, ஆயிலோட எப்படியுமே போக முடியாது. நான் சொல்றேன், ஆயில் யூஸ் பண்ணும் போது ஒண்ணு நைட் 7க்கு அப்புறம் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி நைட் தூங்கும் போது நல்லா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு லைட்டான மசாஜ் கொடுத்துட்டு நீங்க தூங்கலாம். ஓகே, காலையில எழுப்பி நீங்க நைட் பண்ணீங்கன்னா காலையில எழும்பும்போது ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ओके, ඔගොල්ලෝ ෆේස් ඔයිල් එකක් යූස් කරනකොට ඩිරෙක්ට් සන්ලයිට් එක යන දවස්වල නැති දවස්වල ඔයගොල්ලෝ මේක ඇප්ලයි කරන්න. එහෙම නැත්නම් වර්ක් යන කට්ටිය ඉන්නවා නම් රෑ 7ට පස්සේ යූස් කරන්න. නැත්නම් රෑට නිදා ගන්නකොට ෆේස් එකට චුට්ටක් ඔයිල් එක ඇප්ලයි කරලා පොඩි මසාජ් එකක් දාලා ඒක යූස් කරන්න පුළුවන්. ඕකේ, normally jojoba, marula, rose hips, Squalane මේ වගේ බ්‍රෑන්ඩ්ස් ටික තමයි ඉන්ග්‍රීඩියන්ට්ස් තමයි mostly යූස් කරන්න එක හොඳයි. එහෙම නැතුව ස්කින් පර්පස් එකටම තියෙන ප්‍රොඩක්ට්ස් තියෙනවා. ඕකේ, ස්කින් පර්පස් එකටම ඔයිලි පර්පස් එකටම තියෙන බ්‍රෑන්ඩ්ස් තියෙනවා. මම ඔයගොල්ලන්ට chat box එකෙන් දාන්නම්. ශ්‍රී ලංකන් බ්‍රෑන්ඩ්ස් නම් கிளியரா හොඳයි. ஓகே, ஸ்ரீலங்கா பிராண்ட்னா உங்களுக்கு கிளியரா நல்லா நான் chat boxல போட்டிருக்கேன் கிளியரா. இப்ப இது வந்து நீங்க ஆயில்ஸ் வாங்கியும் போடலாம், ஸ்கின் பர்பஸுக்காகவே செஞ்சதுகளும் இருக்கு. ஓகே, சோ நான் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். 4 எலமெண்ட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஐ திங்க் இது ஸ்ரீலங்கன் பிராண்ட். ஓகே, 4 எலமெண்ட். ஓகே, 4 எலமெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பிராண்ட். ஓகே, இந்த பிராண்டும் நல்ல ஸ்கின்னுக்கு. வேற ஜொஜோபா, கிளியரா, ஓகே, மோஸ்ட்லி பயோடிக் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுவும் நல்ல. ஓகே, நான் உங்களுக்கு போடுறேன் பயோடிக். ஓகே, 4 elements කියලා brands තියෙනවා, බයොටික් තියෙනවා, ක්ලියරා තියෙනවා. මේ වගේ brands ටික හොඳයි. ඔයගොල්ලෝ oils ටිකක් ගන්නවා. ඕකේ, මේවා ශ්‍රී ලංකා එකේ ඔයගොල්ලන්ට හොයාගන්න පුළුවන් brands ටික. ඕකේ, මේක මොන හරි doubts තියෙනවද? இதுல ஏதாவது doubts இருக்கா? ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குது ஸ்கின் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்றது தான். தூங்குறது முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு தூங்கும் போதுதான். ஓகே, இது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அதோட உங்களுக்கு வந்து ஸ்கின் சுருங்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு ஆயில் கவர் பண்றேன், ஆயில் பத்தி கவர் பண்ணிட்டு கிளாஸ் எண்ட் பண்றேன். சீரம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டார்க்னஸ் வராம இருக்க, ஸ்கின் கருவளையத்துக்கு கூட நல்லதுதான். ஓகே, நீங்க ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்றதா இருந்தா. இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? எனி क्वेश्चंस මේකේ මොන හරි क्वेश्चंस තියෙනවද? அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, கோகனட் ஆயில் கூட நீங்க வந்து ஃபேஸ்க்கு அப்ளை. கோகனட் ஆயிலை விட பெஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஆனா நல்ல பிராண்டா இருக்கணும். ஓகே, சும்மா கடையில இருக்க ஆலிவ் ஆயில்ல நல்ல ஒரு ஃபாரின் இங்க இருக்க ஆலிவ் ஆயில் எல்லாமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஸோ நீங்க
ஒரு ஃபாரின்ல இருந்து யாராவது துபாய் அந்த சைட் வராங்கன்னா அவங்க கிட்ட வாங்கி எடுக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லது. சோ wrinkles, கண் கிட்ட சுருக்கம் வராம இருக்கும், ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃபேஸ் ஆயில். அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்களோட கம்ப்ளெக்ஷன்ஸ், சில பேருக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வெள்ளையா இருப்பான், ஸ்கின் கலரா இருக்கும், ஒரு ஒரு இடத்துல நெத்தி கருப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கின் இதுல வந்து ક્યોર ආகும். ओके, සමහර කඩියට මෙතන forehead එක කළු වෙලා තියෙනවා, මාස්ක් එකක් යූස් කරන කට්ටිය නම්. සෝ ඒ වගේ වෙලාව wrinkles රැලි ස්කින් එකේ එන්නේ නැතුව ඒ වගේ දේවල් මේ ඔයිල් ස්ටික් ඔයිල් ප්‍රොටෙක්ට් කරනවා. ओके, සෝ ඔයගොල්ලන්ට වෙන ඔයිල්ස් යන්න බයයි නම් ඔලිව් ඔයිල් යූස් කරන්න පුළුවන් ස්කින් එකට. ओके, ඊළඟ එක ආගන් ඔයිල්. ओके, ආගන් ඔයිල් එකත් ගොඩාක් හොඳයි. ඒක ලයිට් වෙයිට්, ඔයගොල්ලන්ට ෆේස් එකේ යූස් කරන්න පුළුවන්. සෝ ඒකෙන් විටමින් E තියෙනවා. சோ ඒකත් හොඳ பெனிஃபிட் එකක්. ஆர்கன் ஆயிலும் நல்ல லைட் வெயிட், உங்களுக்கு வந்து ஃபேஸ்ல ரொம்ப மாதிரி ஆயில் பிசு பிசுன்னு இருக்காது. அண்ட் கேர்ள்ஸ் ஆயில்னா ஃபுல்லா நிறைய போடுறது இல்ல, ஜஸ்ட் நீங்க க்ரீம் மாதிரி ஃபேஸ்ல டாட் டாட் அப்ளை பண்ணிட்டு நீங்க மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஓகே, சோ சில பேருக்கு பயம் ஆயில்ஸ் ஃபேஸ்க்கு யூஸ் பண்றனால ஸ்கின் ஆயிலி ஆகிருமோ அப்படிங்கிற டவுட் இருக்கு. அப்படி ஆகாது. ஓகே, ஃபேஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ஆயில்னால ஒரு நாள் உங்களோட ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. ஓகே, சோ ஆர்கன் ஆயில் லைட் வெயிட், அதுக்கப்புறம் இதுல விட்டமின் இ இன்கிரீடியன்ஸ் இருக்கு. சோ அதனால அது நல்லது. ஓகே, அடுத்தது டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீ ஆயில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இங்க, பட் டீ ட்ரீ ஆயிலும் ஒரு நல்ல ப்ராடக்ட். ஓகே, டீ ட்ரீ ஆயில். அடுத்தது ஜுஜோபா, ரோஷிப், மருலா. ஓகே, இந்த பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, சோ நாங்க பார்ப்போம் எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் பெஸ்ட் அப்படின்னு. ஓகே, දැන් අපි බලමු ස්කින් ටයිප් එකට අනුව ඉන්ග්‍රීඩියන්ට්ස් කොහොමද සෙලෙක්ට් කරන්නේ කියලා. ඕකේ, සෝ ෆර්ස්ට් බලමු අපි ඔයිලි ස්කින් එකට. ඔයිලි ස්කින් කට්ටියත් ෆේස් ඔයිල් එකක් යූස් කරන්න පුළුවන්, කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඕකේ, සෝ jojoba tea tree oil. Okay, jojoba and tea tree oil. jojoba and tea tree oily skin க்கு நல்லது. Okay, tea tree oil, jojoba and tea tree oil. அடுத்தது இது வந்து acne prone ஸ்கின்னுக்கும் நல்லது. ஓகே, உங்களோட ஸ்கின் கொஞ்சம் acneஸ் வந்திருக்கு, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா நீங்க jojoba அப்புறம் tea tree யூஸ் பண்ணுங்க. ஓகே, ட்ரை ஸ்கின்னா இருக்குன்னா நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ரோஷிப் ஆயில்ஸ் யூஸ். ரோஷிப் மோஸ்ட்லி எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ආகிறது தான் ரோஷிப் ஆயில். ஓகே, ரோஷிப் ஆயில் நார்மலி හැම ස්කින් එකටම ගැලපෙන එකක්. ஓகே, so face oil for sensitive skin. அடுத்ததா சென்சிட்டிவ் ஸ்கின். ஓகே, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு chamomile அப்படின்னு ஒரு ஆயில் இருக்கு. எனக்கு இது வந்து ஸ்பெல்லிங் சரியான தெரியல. chamomile, இந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின்னா இருந்தா. ஓகே, அடுத்தது கம்பைன் ஸ்கின் இருக்க ஒருத்தங்களா இருந்தா ஓகே, நீங்க மருலா யூஸ் பண்ணலாம், மருலா ஆயில் ஃபார் கம்பைன் ஸ்கின்.
மேம் ட்ரை ஸ்கின் ஆயில்னு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்றேன். ஓகே, ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்க யூஸ் பண்றதா இருந்தா கோகனட் ஆர் ரோஷிப். கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரோஷிப் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு உங்களுக்கு கவர் பண்ண இருக்கிற விஷயங்கள். ஓகே, எனி டவுட்ஸ்? யாருக்காவது ஏதாவது வேற டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அப்படின்னா நான் கிளாஸ் சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பாடி ஆயில் அண்ட் சீரம்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.